குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். சமீபத்தில் சத்தீஸ்கர் என்கிற இடத்துல ஒரு காரியம் நடந்ததை நீங்கள் பத்திரிகையிலையும் டிவியிலையும் பார்த்திருக்கலாம். 67 சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸினுடைய ஜவான்கள் ஒரே அடியாக கொல்லப்பட்டார்கள். ஏன் கொல்லப்பட்டார்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஒரு காரியம் விளங்கும். அவர்களிடத்தில் நல்ல ஆயுதங்கள் இருந்தன. நன்றாக லேட்டஸ்ட் ரைபிள்ஸ், புதிதாக வெளிவந்த ஆயுதங்கள் இருந்தன. அவர்களுக்கு சரியான தலைமையும் இருந்தது. அவர்களுக்கு சரியான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தங்களுடைய அலுவலகங்களோடு தன்னுடைய மேல் அதிகாரிகளோடு கூட தொடர்பு கொள்வதற்கு போதுமான கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. அப்படி இருந்தும் இரண்டாவது உலக யுத்தத்தில் மற்றவர்கள் தூக்கி எரிந்து போட்ட துப்பாக்கியை உபயோகப்படுத்தின நக்சல்பாரிகள் 67 பேரை ஒரேடியாக கொன்று விட்டார்கள். They were not well equipped. அவர்களுக்கு இவர்களிடத்தில் இருந்தது போல நவீனமான ஆயுதங்கள் இல்லை. இவர்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பயிற்சி போல அவர்களுக்கு பயிற்சியும் கிடைத்ததில்லை. இவர்களிடத்தில் இருந்த லேட்டஸ்ட் வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் போல அவரிடத்தில் இருந்ததும் இல்லை. ஏன் நடந்தது என்று சொன்னால், தங்களை எதிர்க்கும் சக்தியை இந்த படையினர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. At one stroke all 67 jawans were killed and that was a big news. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு அநேக திருமண வாழ்க்கையில தெளிவு மாத்திரமல்ல, சில காரியங்களை கற்றிருக்கலாம், சில காரியங்களை பார்த்திருக்கலாம், வித்தியாசமான வழிகளிலே காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கலாம். ஆனாலும் அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை நீங்களும் நானும் தெளிவாக நன்றாக அறிந்திருக்கிறோம். அது அநேக குடும்பங்களை உடைத்திருக்கிறது. சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருவருடைய பிள்ளையின் திருமணத்தில் ஏற்பட்ட விரிசலை ஒன்றாக்குவதற்காக நான் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர்களோடு கூட பேசினேன். 2 பேரையும் வைத்துத்தான் பேசினேன். திறந்த மனதோடு கூட பேசினேன். எனக்கு உறவினர்கள் என்பதனால் நான் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு ரெடியாக இல்லை. யாருக்காயினும் ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலையிலும் நான் இல்லை. ஆகையால் நடு நிலையோடு கூட ஒரு தேவ மனிதன் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லித்தான் அவர்களிடத்தில் பேசினேன். அப்பொழுது நான் அவர்களோடு கூட பேசும்போது கண்டுகொண்ட ஒரு உண்மை, அவருடைய வாழ்க்கையை கெடுத்து போட்ட ஒரு காரியம் போர்னோகிராஃபி. கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறபடினால, இன்டர்நெட்ல எதையும் கனெக்ட் பண்ணலாம் என்கிறபடினால தேவையில்லாத அசிங்கமான பெர்வர்டட் செக்ஷுவல் லைஃபை காண்பிக்கிற அப்படிப்பட்ட போர்னோகிராஃபி இவருடைய குடும்பத்திலே நுழைந்திருக்கிறதை நான் கண்டுகொண்டேன். நான் நேரடியாக அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் இந்த பிசாசு உள்ளே வருவதற்கு இடம் கொடுத்த அன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னபோது 2 பேருடைய தலையும் கீழே போயிற்று. நான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? ஆலய ஆராதனைகளிலே பாடகர் குழுவிலேயும் மியூசிக்கிலையும் தாளந்துகள் படைத்தவர்கள் அல்லவா? நீங்கள் சபைக்கு உதவுகிறவர்கள் அல்லவா? நீங்கள் எப்படி இதில் கடந்து சென்றீர்கள் என்று கேட்டபோது
அந்த தம்பி என்னை பார்த்து சொன்னார், ஐ வாண்ட் டு எஜுகேட் மை செல்ஃப். எனக்கு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு அதற்குரிய தேவை உண்டு என்பதை புரிந்து கொண்டுதான் நான் அதற்குள்ளே போனேன், இவளையும் பார்க்க பண்ணினேன் என்று அவன் சொன்னபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்? சத்துரு எப்படி குடும்பத்தில் நுழைகிறான் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை, தனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறார் என்கிற அறிவும் இல்லை. ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவலட்சணமாக அசிங்கமாக வேதத்திற்கோ கலாச்சாரத்திற்கோ அல்லது நடைமுறைகளுக்கோ உடலுக்கோ ஒத்து வராத காரியங்களை புரோனோகிராஃபியில காட்டியிருக்கிறதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய விசுவாச குடும்பங்கள், கிறிஸ்துவை அறிந்த குடும்பங்கள் ஈடுபடுவது எத்தனை வேதனைக்குரியது என்பது சொல்லி என்னை அறியாமலே கண்ணீர் வடித்தேன். நான் எதற்கு இதை பேசுகிறேன் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிதாக திருமணத்தில் நீங்கள் இணைந்திருந்தாலும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களை, நமக்குள்ளே வருகிற எதிர்ப்புகளை, சத்துருடைய சக்திகளை காணக்கூடாதபடி அநேக நேரங்களிலே கண் அடைக்கப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. So I am going to talk about a very very important thing today. அதற்கு முன்னதாக, வசனத்திற்குள் போவதற்கு முன்னதாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இட் இஸ் an interesting சம்பவம். என் மனைவியை வைத்துக் கொண்டும் நான் சொல்லுவேன், ஆனால் மனைவி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. யாராவது போன் பண்ணி சொல்லி சண்டையை மூட்டி விடாதீர்கள். ஹலோ. கடந்த ஜூலை மாதத்தில் நான் மிகவும் வியாதிப்பட்டேன். மிகவும் வியாதிப்பட்டேன் என்றால் மிகவும் மோசமான வியாதிப்பட்டேன். ஆண்டவருடைய கிருபையினாலே, அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலே இன்றைக்கு நான் பலவானாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வியாதிப்பட்ட நேரத்தில் எனக்கு நடைபெற்ற பலவீனம், நான் 100 அடி தானும் நடக்கக்கூடாதவனாக மாற்றப்பட்டேன். ஆனால் போன வருடத்திலேயே நான் என்னுடைய சுய சரிதையை அல்லது வாழ்க்கையின் காரியங்கள் சிலவற்றை நான் கற்றுக்கொண்டவைகளை ஒரு புஸ்தகமாக எழுத வேண்டும் என்று சொல்லி 1 மாதத்தை நான் ஒதுக்கி வைத்திருந்தேன். 1 மாதத்தை எங்கே சென்று செலவழிப்பது? இந்தியாவிலிருந்து பலர் கூப்பிட்டார்கள், வெளிநாட்டிலிருந்து பலர் கூப்பிட்டார்கள். சில நல்ல நண்பர்கள் எனக்கு தன்னுடைய வீட்டை தந்துவிட்டு, தாங்கள் வெளியே போய்விடுகிறோம், நீங்கள் வந்து உட்கார்ந்து அமைதியாக எழுதுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இறுதியாக சுவிஸ்ல இருந்த ஒரு ஏழை குடும்பம் அழைத்த அழைப்பை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வீட்டிலே போய் தங்குவதென்று நான் தீர்மானித்தேன். அதை நான் முன்னதாக தீர்மானித்தபடினாலும் இந்த வியாதிக்கு பின்னதாக 1 மாதம் எனக்கு கொஞ்சம் தனியாக இருப்பது நல்லது, வெளி கூட்டங்களிலே பேசாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நினைத்தும் நான் அங்கே போனேன். அவர்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். அப்பொழுதும் கூட நான் 100 அடி நடக்கக்கூடாதவனாகத்தான் இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த 1 மாத முடிவில் நான் புஸ்தகத்தை எழுதினேன். அந்த 1 மாதத்தின் முடிவில் நான் ஒரு காரியத்தை செய்யும்படியாக என்னுடைய இன்னொரு நண்பர் கேட்டுக்கொண்டார். அவர் ஒரு மலையின் மேலே இருக்கிற ஒரு சுவிஸ்காரர். அவர் என்னை கூப்பிட்டு, ஒரு நாளாவது வந்துவிட்டு போ என்று சொன்னார். நான் பல மைல்கள் கடந்து அவருடைய வீட்டுக்கு போனேன். ஒரு ராத்திரி என்னோடு கூட தங்க வேண்டும் என்று வலுக்கட்டாயமா என்னை கேட்டுக்கொண்டார். ஆகினாலே அவரோடு கூட தங்கினோம். அவர் என்னுடைய வியாதியை குறித்து விசாரித்தார். அவருடைய மனைவி ஒரு நர்ஸ். நான் அவர்களுக்கு என்னுடைய வியாதியை பற்றி டாக்டர்கள் சொன்னதை சொன்ன உடனே அவர்கள் இன்டர்நெட்ல போய் அந்த வியாதியை குறித்த எல்லா விவரங்களும், ஜெபக்குமார், யூ மஸ்ட் வாக் அ லாட், யூ மஸ்ட் ஈட் அ லாட், யூ மஸ்ட் ரெஸ்ட் அ லாட் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். நீ நன்றாய் சாப்பிட வேண்டும், நல்லா ஓய்வெடுக்க வேண்டும், நன்றாக நடக்க வேண்டும். என் நண்பர் கேட்டாரோ இல்லையே தெரியல, அன்றைக்கு சாப்பிடுவதற்கு முன்னதாகவும் சாப்பிடுவதற்கு பின்னதாகவும் என்னையும் என் மனைவியும் கூட்டிக் கொண்டு 5 மைல் நடக்க வைத்தார். 100 அடி கூட நடக்க முடியாமல் இருந்த நான் நண்பரையும் புண்படுத்த முடியவில்லை, எனக்கு உடம்புக்கும் முடியவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தாலும் மலை மேலே நடக்கிறதற்கு 5 மைல்கள். என் மனைவிக்கோ நடக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி அவளுடைய உடல்நிலை இருந்தபோது அவளும் டாடி 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 என்று சொல்லி எப்படியோ வந்து சேர்ந்து விட்டாள். 2 பேரும் சரியாக களைத்து போய் விட்டோம். 10 மணிக்கு வீட்டுக்கு திரும்பினோம். வீட்டுக்கு திரும்பின உடனே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறையிலே போய் படுத்தோம். படுத்த உடனே என் மனைவி தூங்கி விட்டாள். எனக்கும் பயங்கர களைப்பு. 1 மாதத்திற்கு பின்பு இப்பொழுதுதான் நடந்திருக்கிறேன் என்று ஒரு பக்கம் ஆனந்தம் இருந்தாலும் உடம்பெல்லாம் அப்படியே எலும்பாக எனக்கு வலிக்கிறது. ஆகையினால எனக்கும் தூங்க வேண்டும் போல இருக்கிறது. ஆனால் என் மனைவி படுத்தவள் அவளை அறியாமல், அவளுக்கு தெரியாமல்
பெரிய கொரட்டை. லிசன் டு மீ, நான் சொல்றதை நல்லா கவனிங்க. சாத்தான் எப்படி நுழைவாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியும். 36 வருடங்கள் அவளோடு கூட வாழ்கிறேன், 36 years. பயங்கர கொரட்டை. எனக்கோ உடம்பெல்லாம் வலிச்சு தூக்கமா வருது. ஆனா இவ போடுற கொரட்டை பயங்கர சர்க்கஸ் குகைக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் அவளை கொஞ்சம் தட்டி விட்டு அவளுடைய பொசிஷனை மாறி படுப்பதற்கு நான் கொஞ்சம் அவளை தட்டின போது பொசிஷன் மாறி படுத்து என் காதுக்குள்ளே அவள் வாய் சரியா என்று அவள் போட்ட கொரட்டையில எனக்கு தூங்கவே முடியவில்லை. 10 மணியிலிருந்து போராட்டம். காலையில 4 மணி வரைக்கும் அது பாட்டுக்கு she was not in consciousness சொல்லுவேன். அவளுக்கு சுய நினைவில் அவபாடு பானது. எனக்கோ பயங்கர எரிச்சல். நல்லா கவனிங்க, மிஷனரி வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு அவ்வளவு தூரம் போய் கஷ்டங்களும் பாடுகளும் அனுபவிப்பதற்கு ஒப்பு கொடுத்த பாத்திரம். கர்த்தருடைய கிருபையினால ஏராளமான காரியங்களை கடந்து சென்றவன். ஆனா எனக்கு பயங்கரமான எரிச்சல். யார கல்யாணம் கட்டி வச்சிருக்காங்க? உண்மையதான் சொல்றேன். 36 வருஷம் இருந்தோம். புருஷன் வியாதியிலிருந்து இப்பதான் எந்திரிச்சிருக்கிறான்னு கவலை இல்லாம பர்ன்னு தூங்கிட்டு இருந்தான். என்னையா செய்யறதுன்னு எனக்கு பயங்கரமான எரிச்சல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எரிச்சல் வந்த உடனே வந்த தூக்கம் போயிடுச்சு. உடம்பு வலிய காட்டிலும் எரிச்சலுக்கு அவ்வளவு பலம் உண்டு. தூங்க விடல. 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து என்ன எனக்கு அவ்வளவு ஒரு 2 அடி போடலாமான்னு கூட வருது. அவ்வளவு எரிச்சல். எவ்வளவு தூக்கத்துக்கு ஆசையா வந்து படுத்தேன். நண்பர் வீடு, குளிர் பிரதேசம், சுவிஸ்ல ஒரு மலை மேல இருக்கிறோம். நம்ம வீடா இருந்தா வெளியே போய் துண்டை போட்டு அது படுத்திருப்பேன். அங்க வெளியே போய் துண்டை போட்டு படுக்க முடியாது. அடுத்த ரூமை கேட்டும் கொடுக்க முடியாது. அவர்கிட்ட போய் எப்படி ராத்திரி இப்ப தட்டி எனக்கு வேற ஒரு ரூம் கொடுங்க, என் மனைவியோட படுக்க முடியாதுன்னு சொல்றது. ஊழியக்காரன் எப்படி சொல்றது? ஒரே படுக்கையில் தான் படுத்தாகணும், வேற வழி இல்லாம somehow I woke up. 4 மணியில இருந்து 1 மணி நேரம் எனக்குள்ள வந்த பிரச்சனையில அப்பொழுதுதான் ஆண்டவர் என் பக்கத்துல வந்தார். வந்து உட்கார்ந்து, மகனே மகனே நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? யோனாட்ட கேட்ட மாதிரி நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? நான் சொன்னேன், ஆம் நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதே. பாரும், நான் 1 மாசம் படுக்கையில் இருந்துட்டு இவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிறேன். மனைவிக்கு அது கொஞ்சம் கூட புரியாம அவபாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, அந்த மனைவியை கொஞ்சம் பாரேன். நீ அவளை பீகாருக்கு கூட்டிட்டு போகும்போது உனக்கு 1 மாசத்துக்கு எவ்வளவு வருமானம்னு கேட்டதில்லை. நெவர் ஆஸ்க்ட். ரீசெண்டா என்னுடைய நண்பர் ஒருவர் இறந்து போனார். அவருடைய மகளுக்குடைய திருமணத்தின் போது கொஞ்சம் நானும் அப்பப்போ அவளுக்கு ஆலோசனை சொல்லுவது வழக்கம். ஒரு மாப்பிள்ளை வந்தது. அவங்க அம்மா சொன்னாங்க, அண்ணன் நீங்க பேசினா கேட்பாங்கன்னுட்டு அவட்ட கூப்பிட்டு பேசினா, அவன் வாங்குற 25,000 என்ன நடத்துறது அங்கிள்? அவன் என்னையும் வேலை செய்ய வைப்பான். அந்த மாதிரி ஆளை கல்யாணம் கட்ட மாட்டேன். அப்படித்தான் இன்னைக்கு பிள்ளை இருக்குது. ஆனா உன் மனைவி வரும்போது உனக்கு மாசம் காணிக்கை இவ்வளவு வரும்னு கேட்டாளா? இல்லையே. அந்த மனைவி நீ வெளியே போகும்போது உன்னை யாரும் இன்விடேஷன் கூட்டதில்லை. பீகார்ல நீ பாட்டுக்கு போவ, 10 நாள் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊரா பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு என்னைக்கு வருவேன்னு உனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது. நீ விட்டுட்டு போயிடுவ. அப்பமாவது என்னங்க சொல்லிட்டு போங்கன்னு சொன்னது உண்டா? இல்லையே. உன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் உன்னை ஒருத்தருக்குமே தெரியாது. அதனால காணிக்கையும் வராது. அங்கேயும் கிறிஸ்தவங்களே இல்லை, உன்னை யாரையும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எத்தனை நாள் ரோட்ல கிடக்கிற கீரையை அறுத்து கொண்டு இதைதாமா சமைச்சு கொடுன்னுட்டு சமைச்சு உனக்கு கொடுத்தது மாத்திரமில்ல, தானும் ஆனந்தமா சாப்பிட்டால. இந்த மனைவிய இப்படி ஆண்டவர் அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, என் பரிதாப நிலைமை நான் பார்க்கிறேன்.
instead of appreciating my wife, instead of understanding her weakness, அவளுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாம அவன் நீனாவது 100 அடி நல்லா நடந்துடலாம்டா, அவ 50 அடி நடக்க முடியாதவா உனக்காக 5 மைல் இன்னைக்கு நடந்தால அவ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மெல்ல மெல்லமா முதல்ல லேசா குட்டு போட்டாரு, மறுபடியும் இறுக்கி போட்டாரு. என் கண்கள் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நீர் தந்த தங்க மனைவிக்காக நன்றி ஆண்டவரே. எதுக்கு இது சொல்றேன்னா, ஈவன் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 36 years 36 வருடங்கள் இந்த மனைவியோடு நடந்திருந்த போதிலும் ஒரு சின்ன கொரட்டை என்னை எரிச்சல் பண்ண வச்சு அவளை வெறுக்கும் அளவுக்கு என்னை தள்ளுவதற்கு வாய்ப்பு உண்டு. லிசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் சத்துரு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை உடைத்து விட்டால், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில நுழைந்து தன்னுடைய வேலையை நடப்பித்து விட்டால், 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க விடாமல் செய்து விடலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆகையினாலே அவன் இப்படி தந்திரமாக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மை இருட்டடிப்பிலே தள்ளிவிடுகிறான். 5:30 மணிக்கு யூஸ்வலா என் மனைவி 3:30 மணிக்கு எந்திரிக்கிறவா ஜெபம் பண்றதுக்கு. அன்னைக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சோன்னு நான் அவளை பார்த்து சிரிச்சேன். அவன் என்னங்க காலையில எந்திரிச்சோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலன்னு சொன்னா, ராத்திரி பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். நான் சொன்னேன், சந்தோஷமா இருக்கிறமா, உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்குங்க டாக்டர்கிட்ட எதுக்குங்க கூட்டு போனோம்? நான் சொன்னேன், நீ போட்ட கொரட்டை கொஞ்சம் நிறுத்துறதுக்கு. என்னங்க உங்களை தூங்க விடாம பண்ணிட்டேனா? the next day she didn't sleep at all. அடுத்த நாள் அவ தூங்கவே இல்லை. அந்த நல்ல மனைவிய 1 மணி நேரம் கரிச்சு கொட்டினையா. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது சத்துரு எவ்வளவு தந்திரமா என் வாழ்க்கையில நுழைஞ்சி, ஊழியக்காரன் உலகம் முழுவதும் போயிட்டு வர்ற ஊழியக்காரன், பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுகிற ஊழியக்காரன், 110 நாடுகள்ல என்னுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்குள் வந்தவங்க ஏராளம். நீதானே எனக்கு மனவாட்டி, நீ குறையோடு இருந்தாலும் நான் கூடவே இருக்கிறேனப்பா. நீ உன் மனைவியில இருக்கிற குறைய பார்த்து நீ எவ்வளவு முறுமுறுக்கிற, நான் எவ்வளவு முறுமுறுத்திருக்கணும், உங்ககிட்ட எவ்வளவு குறை உண்டு, உங்ககிட்ட எவ்வளவு குசும்பு உண்டு, எவ்வளவு குறை மாத்திரம் இல்ல எவ்வளவு வம்பு உண்டு. குசும்புங்கிற வார்த்தை இங்க தெரியுமா தெரியாது, திருநெல்வேலி பாஷை. ஆமா, அதெல்லாம் இருந்தாலும் நான் கூடவே இருக்கிறேன், நீ கைவிடாம கூடவே இருக்கிறேன்னு. நீ இந்த மனைவியோடு கூட இந்த பூமியில நீ வாழ்றதுக்கு என்னடா குறைச்சல்னு கேட்ட போதுதான் எனக்கு விளங்கிச்சு. ஆகையினால இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஒரு முக்கியமான வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில நமக்கு வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டங்களை தெளிவாக புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற்போல் நாம் வாழ முடியும் என்பதை உணர்த்துவதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தின் இறுதியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து பேசினதற்கு இறுதி முத்திரையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வார்த்தைகளை கவனிக்கலாம். 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன்
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய உண்மைகளை, ஆழமான காரியங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அழகாக சிறிய ஓமையிலே எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கூடிய ஒரு ஓமையிலே சொல்லி விளங்க வைக்கிறதுல நிபுணர் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் இங்கே வீடு கட்டுவதை குறித்து பேசுகிறார், குடும்பத்தை கட்டுவதை குறித்து பேசுகிறார். திருமணத்திலே நீங்கள் இணையப்பட்ட போது ஆண்டவர் உங்களை ஒரு வீட்டை கட்டி எழுப்பும்படியாக எழுப்பி இருக்கிறார் என்று உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த நாளிலே போதகர்கள் உங்களுக்கு போதித்திருப்பார்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி இருப்பார்கள். புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி உங்களுக்கு அன்றைக்கு போதனை அளிக்கப்பட்டிருக்கும். வீடு சேர்ந்து கட்ட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறதான பிரசங்கங்களை நீங்கள் திருமண ஆராதனைகளில் ஏராளமாக கேட்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். அந்த வீடு கட்டுவதை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லும் போது ஒரு காரியத்தையும் கூடவே சேர்த்து சொல்லுகிறார். நான் வீடு கட்டுவதை குறித்து பின்னதாக பேசினாலும் முதலாவது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன? 2 விதமான வீட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இந்த 2 வீட்டையும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லும் போது ஒரு காரியத்தை கவனமாக சொல்கிறார். 2 வீட்டுக்குமே ஒரே விதமான பிரச்சனைகள் வருகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் விசுவாசி, ஆகையினாலே எனக்கு பிரச்சனைகள் வராது என்று யாராவது சொல்லி பிரசங்கித்தால் அது பொய் பிரசங்கம், அது கள்ள தீர்க்கதரிசியின் பிரசங்கம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு தெளிவாக இங்கே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடித்தது, பெருமழை பொழிந்தது, அது கண்மலையின் மேல வீட்டின் மேலையும் மோதிற்று, அதற்கும் அதே ஆபத்து வந்தது. மணலின் மேல் கட்டின வீட்டுக்கும் அதே வார்த்தைகளை ஒன்றும் மாறாமல் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Since I belong to the Lord, since I follow Jesus Christ, I will not face problem என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி வேதம் எங்கேயும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் பிரச்சனைகள் 2 சாராருக்கும் ஒன்று போலவே வருகிறது என்கிற அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்பால் போல் நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள் என்பதற்காக இந்த காரியங்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது பொருந்தும் என்றாலும் இன்றைக்கு இது குடும்ப கூடுகை என்கிறபடியினால குடும்பத்திற்கு தகுந்த சில ஆலோசனைகளை இந்த வசனத்தின் பேரிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மேலே இருந்து வருகிற தாக்குதல். பெருமழை, மேலே இருந்து வருகிற தாக்குதல். பெருங்காற்று, பக்கத்தில் இருந்து உண்டாகிற ஒரு தாக்குதல். பெருவெள்ளம் அஸ்திவாரத்தையே கெடுத்து அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய ஒரு தாக்குதல், கீழிருந்து உண்டாகிற தாக்குதல். இதை குறித்து நான் வேற ஒரு செய்தியில கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருந்தாலும் இன்றைக்கு குடும்ப கூடுகையில கொஞ்சம் வித்தியாசமாக அதை அணுக விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். மழை நமக்கு தேவை, காற்று நமக்கு தேவை, தண்ணீரும் நமக்கு தேவை. ஆனால் எதுவும் அளவுக்கு மிஞ்சி போகும்போது ஆபத்தே. தமிழில் அழகாக சொல்வார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். என்னோடு கூட எங்களுடைய ஆஸ்பத்திரிகளை பணிபுரிவதற்கு ஒரு தங்கச்சி வந்தாள். அங்கே இன்னொரு தம்பியும் வந்து சேர்ந்தான். அவன் நர்ஸாக வேலை செய்வதற்கு வந்து சேர்ந்தான். 2 பேரும் திருமணம் செய்வது என்று பெற்றோர்களால் தீர்மானிக்கப்பட்டது. பெற்றோர்கள் தீர்மானித்ததுதான் தாமதம். இந்த பெண் அங்கே தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு எந்த நேரமும் இந்த நாட்கள் தான் கையில ஒண்ணு கொடுத்திருக்காங்களே அதிலேயே பேச ஆரம்பித்து விட்டாள். அவளை வேலையில அவளுக்கு மேலதிரியாக இருந்த ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து, அண்ணன்
கல்யாணத்தை கொஞ்சம் உடனே வைங்கன்னு சொன்னாள். நான் சொன்னேன், என்னப்பா அவ்வளவு அவசரப்படுறீங்க, இப்பதான் 2 குடும்பம் பேசியிருக்காங்க, 2 பேரும் நல்லா ஸ்டெடியாகி போட்டோம். அப்படி இல்லைன்னே வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த நேரமும் அதுலே தான் இருக்கிறா, எந்த நேரமும் கூப்பிட்டானா, கூப்பிட்டு திட்டினா அவனை பார்க்காம என்னால இருக்கவே முடியல, பேசாம இருக்கவே முடியலங்கிறான். ரூம்ல இருக்கிற பிள்ளைங்களும் சொல்றாங்க எந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கிள்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க, இல்லைன்னா உடனே கல்யாணத்தை வைங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அவளை கூப்பிட்டேன். அம்மாவா, உனக்கு கல்யாணம் ஒழுங்கு செய்யறதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டா கல்யாணத்துக்கு வரை பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுடா, அதனால கொஞ்சம் பத்திரம் படுத்தி வைன்னு கொஞ்சம் சிரித்த வண்ணமாகவே சொன்னேன். அவளுக்கு ஒரே வெக்கம்தான். ஆனா அவ என்கிட்ட சொன்னா, பேசாம இருக்க முடியவே இல்லை அங்கிள். நான் சொன்னேன், ஆமா இப்ப அப்படித்தான் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக நான் அவங்க அம்மா அப்பாட்டே சொல்லியிருந்தேன், கல்யாணம் பண்ண பிறகு என் முன்னால அவங்க வாழ்க்கை நடத்துறத நான் பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் இவங்களை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பிறகு தான் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆகையினால கல்யாணம் நடந்த 3 வாரம் கழிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கிட்ட கேட்டேன் எப்படி போகுதுன்னு. ஒரே அடிதடியா இருக்குன்னா சேர் தான் உடஞ்சிருக்கு. I am not telling a story, I am telling a fact. நல்லா கவனிங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதுனால எனக்கு பயமா போச்சு, சேர் உடையுதுன்னு அடுத்தால கால் உடைஞ்சிரும் நிச்சயமா அப்படின்னு எனக்கு ஒரு பயமா போச்சு. நான் அங்க இல்லாதனால நான் அதிகமா ஊக்கமா ஜெபம் பண்ண, ஆண்டவரே why it happened. வர்றதுக்கு முந்தின நாள் கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கும் அங்கிள். நான் சொன்னேன் எது உடையுதுன்னு கேட்டேன். இப்ப ஒன்னும் உடையல அங்கிள். அதுக்கு பிறகுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, see when anything goes beyond, எல்லையை தாண்டும் போது எப்பொழுதும் ஆபத்து உண்டு. அது மேல இருந்து வர்றதுனாலும் சரி, சைட்ல இருந்து வர்றதுனாலும் சரி, கீழே இருந்து வர்றதுனாலும் சரி, அன்பினால உண்டாகிறதா இருந்தாலும் சரி. லிசன், நான் சொல்லுகிறது நன்றாய் கவனியுங்கள். உன் மனைவியை நேசிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று வேதம் சொல்லுகிறது. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான். எத்தனை வயசானாலும் அவளையே நேசி என்று 1000 பெண்ஜாதி கட்டின சாலமோன் சொல்கிறான். 700 மனைவி 300 மறுமனையாட்டிகளை கட்டினவனுக்கு கடைசியில புத்தி வருது, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானா இருப்பாள் என்று அவனே சொல்லுகிறான். நல்லா கவனிங்கள். பட் அகைன், always, I don't say limit your love, but keep this concept in your life. எந்த காரியமும் வாழ்க்கையில அளவுக்கு மிஞ்சினால் அதை முதியவர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கார், அமிழ்தும், அதாவது பாலும் கூட நஞ்சாக போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை வைத்துக் கொள்ளுங்கள். never cross the limit, never cross the limit. நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் ஓப்பனா உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க, நான் ஒரு பழைய ஆள்னாலும் எனக்கு புதுசான இருதயம் உண்டு. அதனால நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம்னு. God has created us with all infirmities as well as strength. நம்மளை தேவன் நல்ல பலத்தோடு கூட, சில பலங்கள் உண்டு, சில பலவீனங்கள் உண்டு, இதோடு கூட உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கே சொல்ல போகிற 3 அட்டாக், 1 ஆவியில ஏற்படுகிற அட்டாக், இன்னொன்று ஆத்மாவில ஏற்படுகிற அட்டாக், இன்னொன்று சரீரத்தில் ஏற்படுகிற அட்டாக். நல்லா கவனிங்க. நான் சொல்ல போகிற இந்த 3 மேலிருந்து வந்த மழையோ அல்லது பெருங்காற்றோ அல்லது பெரு வெள்ளமோ நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை எப்படி பாதிக்கும், திருமண வாழ்க்கையில் அது எப்படி பாதிக்கும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நமக்கு ஆண்டவர் வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. சயின்டிபிக்காக, மெடிக்கலாக, அல்லது நம்முடைய ஜீன், நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய ஜீன் காரியங்கள் எல்லாம் இணைந்து ஒரு காம்பினேஷனாக உண்டாக்கப்பட்டபடினால ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனியான ஒரு சரீர அமைப்பை கொடுத்திருக்கிறார். சில சரீரம் எப்படி வாஞ்சிக்கும், அவங்கள தொட்டு பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொட்டணும். தொட்டா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும்.
சில பெண்கள் அப்படி இருக்கலாம், சில ஆண்கள் அப்படி இருக்கலாம். நல்லா கவனிங்க. சிலரை தொட்டுக்கிட்டே இருக்கணும், தொட்டு தொட்டு அவங்கள தட்டி கொடுக்கணும், அணைக்கணும். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்கிற புரிந்து கொள்ளுதல் வரும். சிலருக்கு தொடுறதே பிடிக்காது. பார்த்து சிரிச்சா போதாதா, அன்பு காட்டினா போதாதா, தொட்டுத்தான் காட்டணுமா? There is also a nature of a body. Please understand, it's not nothing to do with your mind. உங்க மனநிலையை பொறுத்து அல்ல, உங்களுடைய சரீரத்தின் நிலைமையை பொறுத்தது. இப்படி நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகிதில் அதிலும் கூட சிலரை தொட்டு 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 ஓவரா தொட்டிங்கன்னா, நான் தெருவில் பார்த்துருக்கேன். கல்கத்தால நான் ஒரு சின்ன மார்க்கெட்டிங்காக எஸ்பிளனேட் என்கிற இடத்துல போனேன். ஒரு புதிதான திருமணமான தம்பதியர்கள் முன்னால் நடந்து போனாங்க. நான் பின்னால போய்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பொருள் வாங்க வேண்டியிருந்தது. அவன் தன்னுடைய கையை மேல பட, சி நாயே அப்படின்னா. அது ஒன்றும் கல்கத்தா மெட்ரோ, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவன் கேட்டான், நான் உன்னை என்ன செஞ்சேன்? சும்மா கையத்தானே போட்டேன். எந்த நேரம் கையை போட்டுக்கிட்டே இருக்க பட. நான் நின்று போயிட்டேன். நான் பொருள் வாங்கவே இல்லை. நான் ஸ்டேஷனுக்கு திரும்ப வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக். அவங்கள பார்த்தா திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். But the way she treated, just because of the touch, because she doesn't like that. அவளுக்கு அது விருப்பம் இல்லை. யாரோ பார்க்கறாங்கல்ல, ஏன்னா ஆயிரங்கள் போய்கொண்டிருக்காங்க, குடும்பத்தார் இல்லை, மற்றவங்க இல்லை. ஆனா அவளுடைய உடல்நிலையை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைத்தேன். அவளுக்கு நான் பேசக்கூடியதான ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா, நான் அந்த கூட்டு தம்பி, அம்மா இருந்துதாம்மா உன் மனைவி இவளை நீ தப்பா நினைச்சுக்கிடான்னு சொல்லி அங்கேயே கவுன்சில் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைக்கல. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, everybody has got a different body. அதே வேதத்தில் சொல்லுகிறது, மிருகத்துக்கு மீனுக்கு வேற சரீரம், பறவைக்கு வேற சரீரம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அங்கே பவுல் சொல்லுகிற அந்த காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக பேசலாம். 39. எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேற, மனுஷனுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற, வானத்துக்குரிய எல்லா மாமிசம் ஒரே விதமான மாம்சம். மனுஷனுடைய மாம்சத்தை அங்க மிருகத்தையும் தனியா சொன்னாலும், மனுஷனுடைய மாம்சத்திலேயே வித்தியாசமான உணர்வுகள் கொண்ட ஒரு அமைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்றேன். சிலருக்கு இந்த இடுப்புல கை வச்சீங்கன்னா துள்ளிடுவாங்க. சிலருக்கு என்னதான் பண்ணாலும் எரும மாடு மாதிரி நிற்பாங்க. அப்படிதானே? எஸ். சிலருக்கு இப்படி வச்சீங்கன்னா கையை கொண்டு போனாலும் துள்ளுவாங்க. Why? It's a different body. அவ்வளவுதான். மனநிலையினால் அந்தானது அல்ல, ஆவியில உண்டானதும் அல்ல. இட்ஸ் a different body. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலே அதுல கூட எக்ஸஸ் போய்விட்டது என்றால் அது ஆபத்திலே முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. எதுவும் மேலே இருந்து வருகிறதாகட்டும், பக்கத்திலிருந்து வருகிறதாகட்டும், கீழே இருந்து வருகிறதாகட்டும், எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது அது நஞ்சாக, அதுவே ஒரு பிரச்சனையாக உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி சொல்கிறேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் வானமண்டலங்களில் உள்ள சேனைகளாக அவன் நம்மை தாக்குவதற்கு அவன் எப்பொழுதும் கவனம் உள்ளவனாய் இருக்கிறான் என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Is attacked from above by the unknown force and unseen force. தெரியாத, பார்க்கக்கூடாத அவைகள் உங்களை தாக்கலாம். 2 மாதங்களுக்கு முன்னதாக நான் துபாய் போயிருந்த போது ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவர் 2 பேரும் நல்ல தம்பதிகள், நல்ல விசுவாசிகள். திருமணத்திற்கு முன்பே அவர்கள் 2 பேரையும் நான் நன்றாக அறிவேன். ஆண்டவருக்காக தங்களை விட்டுக் கொடுத்தவர்கள். அந்த மகளும் ஏராளமான வசனங்களை தாராளமாய் மனப்பாடமாய் படித்துக் கொண்டிருந்தவள். இந்த மனுஷனும் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் கடந்து ஜெபிக்கிற அந்த தம்பி
2 பேரும் திருமணம் செய்யும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் ஆண்டவரை அறிந்திருக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருக்காக நன்றாக ஓட வேண்டும் என்கிற ஒரு துடிப்புடைய ஒரு குடும்பத்தோடு கூட குடும்பம் இணைக்கப்படுகிறது என்று என்னை பார்க்க வந்தார்கள். என்னை பார்க்க வந்து, அங்கிள், நாங்கள் ஒரு ஹாப்பி கப்பிளாக வாழ வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம். நாங்கள் திருமணத்திற்கு முன்னதாகவே எழுதின கடிதங்களிலே இதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். திருமணத்திற்கு முன்பாக நாங்கள் பேசின காரியத்திலே நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நம்ம ஒரு மாடல் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். வசனத்தை சொல்லி சொல்லித்தான் நான் அவருக்கும் சொன்னேன். அவரும் ஜெபித்து ஜெபித்து அதற்கு ஆம் என்று சொல்லுவார். எனக்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் நாங்கள் திருமணம் முடித்து இந்த நாட்டுக்கு வந்த பின்பு, துபாய்க்கு வந்த பின்பு, எங்களை அறியாமலே ஒருவர் மேல ஒருவர் கோபம், ஒருவரோடு ஒருவர் சண்டை. காரணத்தை தேடிவதற்காக சாயங்காலத்தில் இரவிலே நாங்கள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறதுக்கு குடும்ப ஜெபம் பண்ணும் போதுதான் தெரியும் காரணம் இல்லாம சண்டை போட்டிருக்கோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கு முன்னதாக உங்கள் கோபம் தனியே கடுவதுங்கிற வசனத்தை நாங்கள் அறிந்திருந்தோம். ஆகையினால ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது 2 பேரும் கையை பிடிச்சு ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபிக்கும் போது எதுக்குமா சண்டை போட்டோம்னா தெரியாது, காரணமே இருந்திருக்காது. எப்படி வெங்காயத்தை உரிச்சா வெறும் வெங்காயம் தான். எங்க சண்டைக்கு பேரை வெங்காயம் நாங்க வச்சிருக்கோம் அங்கிள். எங்க சண்டைக்கு வேற ஒரு காரணம் இருக்காது, ஒரு காரணம் இருக்காது. ஆனால் டெய்லி சண்டை போடுறோம். எங்களுக்கு நீங்க உதவுங்க. Wonderful people, godly people, committed people, but they didn't understand. நான் அவர்களை உட்கார வச்சு இந்த unseen forceனால ஏற்படுகிற தாக்குதல் அவர்களோடு கூட பேச ஆரம்பிச்ச போதுதான், ஆமா அங்கிள், ஆமா, கல்யாணம் அன்றைக்கு ராத்திரியில் நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். மகள் சொன்னா, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ஒரு கருத்த உருவம் வந்து நின்று என்னை பார்த்து சொல்லுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியோ, சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியோ, லெட் மீ சீ சேலஞ்ச் பண்ணிட்டு போச்சு. எனக்கு விளங்கவே இல்லை. யார் அதுன்னு கேளுங்கிறதுக்கு நான் விரும்பல. அதெல்லாம் நான் தட்டிட்டேன். அன்னைக்கு கல்யாணத்துல எல்லாரும் வந்து பரிசு கொடுக்கறதும் அவங்க பேசுறதும் டயர்டானதுனால நான் அதை குறித்து கவனிக்கவே இல்லை. Now I understand. There is an unseen force, unknown force attacking our family life and our relationship. இதை நான் புரிந்து கொள்ளாம போனேன். எனக்கு புரிஞ்சிச்சு. 2 பேரும் உடனே நான் சொல்லாமலே முழங்கால் போட்டாங்க. 2 பேரும் நான் சொல்லாமலே 2 பேர் கை, அவங்க கையை 2 பேர் கையும் பிடிச்சாங்க. ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு நாங்கள் விலகி வாழ்வதற்கு எங்கள் மேல உமது கிருபை பொழிந்தருளும் என்று ஒரு ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, I was there for 2 weeks. முதல் நாள்ல என்னை சந்திச்சாங்க. அங்க நான் 2 வாரம் இருந்தேன். 2 வாரத்தின் இறுதியில் போகும்போது அவங்க என்னை வழி அனுப்ப வந்துட்டு சொன்னாங்க, தேங்க்யூ அங்கிள். இந்த 2 வாரமும் நாங்க சமாதானமா இருந்த மாதிரி ஒரு நாள் இருந்ததில்லை, நீ எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய விரோதியானவன் அவன் எப்படியாயில் நாம் உடைக்கப்பட வேண்டும், நாம் அழிக்கப்பட வேண்டும், நம்முடைய சமாதானம் குலைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன். அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. I am not recommending please understand him, please know him, it is none of our business. அவனை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய உபாய தந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கவனிங்கள். அர்த்தம் தெரியாம ஒருத்தர் கடிச்சு கொண்டிருக்கலாம். அர்த்தம் தெரியாம உங்களுக்கு காலையில் எழுந்திரு போதே மூடு ஆஃப் ஆயிருக்கலாம். எதுக்குன்னு தெரியாது. நன்றாக தான் படுத்து தூங்கினீர்கள், நன்றாகத்தான் ரெஸ்ட் எடுத்தீர்கள், நன்றாகத்தான் சாப்பிடுவீர்கள். காலையில் எழுந்தும் போது யூ ஆர் சோ டல். உங்களுடைய ஆவி சோர்ந்து போயிருக்கிறது. உங்களுக்கு ஜெபம் பண்ண கூட அன்னைக்கு இஷ்டம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் மீ a good rest அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போகிறீர்கள். யூ டோன்ட் நோ why. யூ டோன்ட் நோ. உங்களுக்கு ராத்திரி முழுவதும் நல்லா தூங்குனீங்க, முந்தின நாள் நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா சந்தோஷமா இருந்தீங்க, சந்தோஷமா தான் படுக்கைக்கு போறீங்க. அடுத்த நாள் வந்து எந்திரிக்கும் போது உங்களை அறியாமலே ஒரு சோர்வு. சரீரம் நல்லா தான் இருக்குது, களைப்பா இல்லை, ஆனா ஆவியில ஒரு பெரிய சோர்வு, ஒரு தாக்கம். எப்படி வந்தாங்கன்னு தெரியல. That is man's life. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் வந்து உங்களுடைய சமாதானத்தை, குடும்ப சமாதானத்தை, உங்களுடைய ஒருமைப்பாட்டை உடைப்பதற்கு, கிரியை செய்கிறதை புரிந்து கொள்வதற்கு always come under the cover of the Lord.
கிருபையிலே எப்பொழுதும் சார்ந்து கொண்டு கிருபையிலே மூடப்பட்ட ஒரு காரியத்திலே தேவன் உங்களை இனி வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது என்று உங்களுடைய ஆவியிலே உணர்கிற உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்து விட்டதென்றால் அந்த நேரத்தில் கிருபையை பாடி கொண்டாடி அதுக்குள்ள ஓடி வந்துருங்க. அல்லேலூயா. ஒரு கோழி குஞ்சு அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. திடீர்னு கோழி ஒரு சத்தம் கொடுக்குது. அந்த சத்தத்தை கேட்டு குஞ்சு ஏதோ ஒரு ஆபத்து வந்துட்டுன்னு சொல்லி எப்படி வந்துருதோ அதுபடியே இந்த அட்டாக் ஃப்ரம் அபவ் மே பி இன் ஃபியூ ஃபேமிலிஸ் ஹியர். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி இருந்ததில்லை, என்னுடைய மனைவி இப்படி இருந்ததில்லை, ஏன் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சின்ன உரசல் எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்குன்னு கேட்குறீங்களா? அதை புரிந்து கொள்ள வேணுங்கிற பெரிய கிருபை இல்லை, கிருபைக்குள்ள ஓடி இருந்தாங்க. அது யார் அனுப்புனது, யார் செய்வனை செஞ்சது? கொஞ்சம் சவுத் பக்கமாக போயிட்டுனா உடனே ஒருத்தர் கை வச்சு ஜோனிடுவார், உனக்கு விரோதமாக ஒருத்தன் செய்வனை வச்சிருக்கான், பேரும் சொல்லிடுவார். அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்கெட் அபவுட் இட். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் என்னை எப்படி அட்டாக் பண்றான்னு கவலை இல்லை. என்னுடைய பாதுகாப்புக்குள்ள நான் ஓடி வந்துடுவேன். நல்லா கவனிங்க. நானும் என் மனைவியும் ஒரு மோசமான இடத்துல ஊழியம் செய்வதற்கு வைக்கப்பட்டவர்கள். தாவூது நகர்னு ஒரு இடத்துல பயங்கர மந்திரவாதிகள். அவங்க மந்திரவாதத்தில் பெரிய பெரிய ஈட்டிகளை கொண்டு இப்படி குத்தி இந்த பக்கம் எடுப்பாங்க, பெரிய பெரிய பட்டயங்களை குத்தி இப்படி பட்டி இப்படி குத்துவாங்க. அவ்வளவு மந்திர தந்திரங்களால் நிறைந்த இடத்துல நானும் அவள் மாத்திரம் ஒரு சின்ன ஊழியக்காரர்களாக முழு ஜில்லாவிலையும் ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்துல நாங்கள் வைக்கப்பட்டோம். We didn't understand. ஒரு நாள் என்னோடு கூட 2 சகோதரர்கள் இருந்தாங்க, 2 பிள்ளைங்களை வைத்திருந்தோம். ஒரு முஸ்லீம் வந்து எங்கிட்ட குடிச்சிட்டு பயங்கர தகராறு பண்ணான். நாங்க இருந்த வீடு ஒரு பூதகரமான ஒரு வீடு. அப்படிப்பட்ட வீட்டில் தான் குடி இருக்கிறோம். பயங்கரமா சண்டை போட்டான். எதுக்கு சண்டை போட்டான்னு தெரியல. அவன் சண்டை போட்டான். நாங்க அவன்கிட்ட அவனை பாசிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணோம், ஒன்றும் முடியல. த நெக்ஸ்ட் டே நாங்க 4 பேர் வச்சிருந்த காசும் காணாம போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான், அது திறக்கப்படலை. ஜன்னல் கூட கிடையாது அந்த வீட்டுக்கு. அது ஒரு பெரிய கோடவுன் மாதிரி இருந்தது. ஜன்னலோடையும் யாரும் வந்திருக்க முடியாது. நாங்க 4 பேரும் வைத்திருந்த அங்கங்க வைத்திருந்த பணம் எங்கேயும் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எனக்கு. இனிமே யார் வச்சா, எப்படி வச்சா, சத்துரு எப்படி ஒழிஞ்சா, இதுக்கு போய் எனக்கு செலவழிக்க நேரத்துக்கு நேரம் இல்லை. நான் ஒண்ணு மட்டும் சொன்னேன், ஆண்டவரே இனிமே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காதபடி உடைய கிருபையை சார்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் 4 பேரும் கைகளை கழுவித்தோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏன் சத்துரு செய்யறான், எதுக்கு பண்றான், என்ன பண்றான், யார் பண்ணா, இதை போய் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பட் ப்ளீஸ் ரியலைஸ் there is an attack from above. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையின் சமாதானத்தை, உன்னுடைய சந்தோஷத்தை, நீ உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னுடைய ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தல முன்னேறி போக முடியாதபடி உனக்குள்ள இப்படிப்பட்ட தாக்குதலை அடிக்கடி சத்துரு கொண்டு வரும்போது செய்ய வேண்டியதெல்லாம் கிருபைக்குள்ள ஓடி வந்துருங்க. நல்லா கவனிங்க. we are not attracted by anything else. சவுலுக்கு ஒரு குமாரத்தி இருந்தால் மீகாள்னு பேரு. தாவீதை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் அவளுக்கு ஒரே பா, இந்த ஆள் மட்டும் எனக்கு புருஷனாயிட்டான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு கல்லுல கோலியாத்து அடிச்சாளப்பா, எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும் போது இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவங்க. எங்க அப்பாவையும் கீழே தள்ளிட்டு பாட்டு பாடினாங்க. தாவீது கொண்டது 10,000 என்று சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000. எங்க அப்பாவை காட்டிலும் 10 மடங்கு பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் மட்டும் எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டார்னா எப்படி நல்லா இருக்கணும். சவுல் காதுக்கு போச்சுது. இந்த மாதிரி ஒரு லவ் அஃபேர் உள்ளக்குள்ளே ஒன் சைடு லவ் நடக்குது. தாவீதுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனா ஒன் சைடாவே லவ் நடக்குது. என் கூட ஒருத்தன் படிச்சான், டெய்லி சர்க்கஸ் பார்க்க போவான். என்னடா டெய்லி சர்க்கஸ் பார்க்கறதுக்கு, சர்க்கஸ்ல என்னத்தடா மாறிடு வித்தியாசமா? இல்ல அதே தான் காட்டுறேன். இல்ல அங்க ஒருத்தி இருக்கா, என்னைய பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் போனதுனால சர்க்கஸ் கம்பெனிக்காரன் நல்ல காசு. 1 மாசம் கழிச்சு சர்க்கஸ் கம்பெனி போயிடுச்சு. என்னப்பா சிரிச்சவன் அங்க போயிட்டான், சிரிச்சவளும் போயிட்டா. இது மாதிரிதான் மீகாளுடைய ஒன் சைடு லவ் சவுல் உபயோகப்படுத்த பார்த்தான், கல்யாணமும் கட்டி வச்சுட்டான். தாவீதுக்கும் ஒரு ஆசை இருந்தது, ராஜாவின் மருமகன் அல்லவா, ராஜாவுக்கு மருமகனாக நல்லதுன்னு சொல்லி கல்யாணம் கட்டி வச்சாச்சு.
But when David was praising God, வேதம் சொல்லுது, அவள் தன்னுடைய இருதயத்திலே அவனை அவமதித்தாள். The same heart. நல்லா கவனிங்க, சேம் ஹார்ட். ஆனா அட்ராக்ட் ஆனது என்னது? பராக்கிரமத்தை வச்சு தான் அட்ராக்ட் ஆயிருந்தா அவுட். We are not attracted by the beauty. நல்லா கவனிங்க, இளம் தம்பதிகளை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க, வயசானவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பேன். நான் திருமணம் செய்யும் போது என் மனைவி 42 கிலோ, இப்ப 82 கிலோ. She was 42 when we married. நானா ஆண்டோட்டு சொன்னேன், ஆண்டவர் ஒரு ஸ்லிம்மா ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னுட்டு. இப்பவும் ஸ்லிம்மா தான் இருக்கிறா. ஏன்னா ஆப்பிரிக்காவுக்கு இப்ப தான் நான் போயிட்டு வந்தேன். அங்க பார்க்கும்போது என் மனைவி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறா. அமெரிக்காவுக்கு போகும்போது பாக்குறேன், என் மனைவி ரொம்ப ஸ்லிம்மா தான் இருக்கிறா இன்னும். ஏன்னா அமெரிக்கால ஒண்ணு இப்படி டம்மு டம்முன்னு வருது. ஆண்டவரே, என் ஸ்லிம் மனைவிக்காக நன்றி. But she is 82 now, 82 kilos. என் மனைவிட்ட சொல்லுங்க, என்னம்மா இப்படி வெயிட் போட்டுட்டே போயிருன்னு நான் சொல்லுவேன், நீங்க தானே போட வச்சிங்க, நான் சின்னதா தான் வந்தேன், உங்க வேலை அப்படின்பா. நல்லா கவனிங்க, இஃப் த பியூட்டி அலோன் அட்ராக்டட் ஹர் டு மீ, அவருடைய அழகு மாத்திரம் என்னை இழுத்திருந்ததுன்னா இன்னைக்கு அவளை நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஒரு வெயிட் லிஃப்டர் ஒரு தங்கச்சி கல்யாணம் கட்டினான். நான் அவளை கேட்டேன், எதுக்குமா அவளை பார்த்தா? மசில்ஸை பாருங்க அங்கிள், மசில்ஸை பாருங்க. 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு டிபி வந்துச்சு. டிபி வந்து 1 வருஷம் கழிச்சு 2 பேரும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. நான் தெரியாம நான் அந்த வழியில போகும்போது பார்த்தேன், எனக்கு அவனை அடையாளமே தெரியல. ஏன்னா எலும்பு தோலுமா இருக்கிறான். அவ கையை பிடிச்சி நடக்க முடியாம கூட்டு போறா. என்னை பார்த்தோன்னு சொல்றான், அங்கிள் மசில பாருங்க, மசில பாருங்க. மசிலே போயிடுச்சு அங்கிள், கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. மசில பார்த்து கல்யாணம் பண்ணினா போயிடும். We are attracted by the grace of God. நான் எப்பவும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவேன், அதை சொன்னா நல்லதுன்னுட்டு என் ஆவில உந்தப்படுகிறதுனால நான் சொல்ல விரும்புறேன். எதுக்கு கிருபைக்குள்ள ஓடி வரணும்னு சொல்றதுக்காக சொல்ல விரும்புறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் கிருபாசனம் என்கிற ஒரு காரியத்தில் 2 கேருபீன்கள் ஒன்றாக செயல்படப்படுகிறது. அந்த கிருபாசன பெட்டியின் மேல தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற அந்த இடத்துல 2 கிருபாசனங்களின் மேல, அந்த கிருபாசனத்தின் மேல 2 தேவதூதர்களுடைய அந்த உருவம் ஒரே பொன் தகட்டால் அடிக்கப்பட்ட அவைகள் ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் எப்படி நிற்கிறதா? ஒரு சிறகை இன்னொரு சிறகு தொட்டு கொண்டு 2 பேருடைய முகமும் கீழே பார்த்து கொண்டு இருக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, 2 முகமும் கீழே பார்த்து கொண்டிருக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஏன் ஐயா, ஏன்? அதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திருமண, அங்கேதான் தேவ மகிமை விளங்கும், அங்கேதான் தேவ சத்தம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அமைத்த விதத்தை ஆண்டவர் அழகாக இங்க விவரித்திருக்கிறார். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரமில்லை. என்னன்னா, ஒன்னு பார்க்காம கீழே கிருபையை மாத்திரம் சார்ந்து நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கு. உன் குடும்ப வாழ்க்கையில கிருபையை சார்ந்து நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த கிருபையிலேயே தங்கி விடுவேன், கிருபைக்குள்ளேயே ஓடி வந்து விடுவேன் என்கிற தீர்மானம் இருக்குமானால் தேவ மகிமை வெளிப்படும், தேவ சத்தமும் வெளிப்படும். 2 பேரும் எதிர்த்தால பார்த்துக்கிட்டு இருந்து மாறி இருந்தேன் எப்படி இருந்திருக்கும்? என் தாடி கருப்பா இருக்கும்போது நல்லா இருக்கும், வெள்ளையான உடனே என்னங்க தாடி வச்சுக்கிட்டு எடுங்கங்க, முன்னால கொஞ்சம் அழகா இருந்தீங்க, சின்ன பையன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆளா தெரிஞ்சுங்க, இப்போ தாடிலாம் வயசு அதிகமாக காட்டுது, தாடி எடுங்கன்னு அவ சொல்ல. நான் சொல்லுவேன், நான் 42 கிலோ தான் கட்டினேன், இப்போ 82 ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு நான் கேட்க. இப்படி ஒருத்தரை பார்த்து கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்போம். I want to tell one important truth. There is a spiritual attack from above. Please realize that. I am not going to ask why, how and who. I am not interested at all, and don't go for that also. Come to one conclusion. I will depend on the grace of God. ஆவி உலகத்தில் ஏற்படுகிற நம்முடைய ஆவியோடு கூட போராடுகிற போராட்டத்தை குறித்து சொன்னேன். இப்பொழுது அடுத்த தாக்குதலை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன? பெருங்காற்று.
It affects the sides. நல்ல கவனிங்க. இது ஆத்மாவில ஏற்படுகிற தாக்குதல். எண்ணங்களிலே, மைண்டிலே நமக்கு தாக்குதலை உண்டாக்குவதற்கு சில நேரங்களில் ஏற்படுகிறது உறவுகளினால். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்முடைய இனத்தார், பெற்றோர், நண்பர்கள், இவருடைய எண்ணங்கள் நம்மை தாக்க, நாம் அதனால் தாக்கப்பட்டு அதனாலே நம்முடைய குடும்பங்கள் சீரழிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன், காத்து நமக்கு வேணும், ஆனா புயல் காற்று வேண்டாம். we need wind. நமக்கு பிரீஸ் தான் வேணும், நமக்கு ஸ்டார்ம் வேண்டாம். நல்ல கவனிங்க. அதுக்காக உறவெல்லாம் தள்ளி வச்சிருங்க, யாரோடையும் பேசாதீங்க, உன் மனைவிட்ட மட்டும் பேசிக்கிட்டுன்னு சொல்லல. என்னுடைய உறவினர் ஒருவருக்கு கல்யாணம் முடிஞ்சது. அந்த பெண் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தார்கள். அப்போ எப்போ பார்த்தாலும் பக்கத்துல கட்டில போய் உட்கார்ந்துட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருப்பேன், பார்த்து பார்த்து ரசிப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் சின்ன பையன், அவங்க வயசானவங்க. பக்கத்துல இருப்பேன், பார்த்து பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி பாடுறீங்களேன்னு சொல்லி அவங்க உறவை நான் சொல்லி, நான் இந்த ரூம் இப்படி போகும்போதும் அதே பாட்டு தான் கேட்கும், அப்படி போகும்போதும் அந்த பாட்டு தான் கேட்கும். பக்கத்துல இருப்பேன், பார்த்து பார்த்து ரசிப்பேன், பக்கத்துல இருப்பேன், பார்த்து பார்த்து ரசிப்பேன். என்ன பாடுறீங்க, எதுக்கு பாடுறீங்க சொல்லுங்க. ரசிக்கப்படல. அவங்க ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தாங்க. அதனால இந்த பாட்டு ரொம்ப நாளா அந்த பாட்டை பாடணும்னு நினைச்சிருந்தேன். யாரை பார்த்து பாடணும்னு தெரியல. இப்ப இவர் கிடைச்சிட்டாரு, அதனால பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். 2 மாசத்துக்கு கழிச்சு அவர் வேலை ஸ்தலத்துக்கு போக வேண்டியிருந்தது. சில வருடங்கள் கழித்து அந்த சகோதரி மரிக்கும் போகிற நிலைமையில ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, நான் கல்யாணம் அன்னைக்கு இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன், இப்படியே தான் இருக்கணும்னு நினைச்சேன். அவர் என்ன தவிர வேற யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன தவிர அவருக்கு 2 தங்கச்சிட்ட பேசக்கூடாது, அம்மா அப்பா கிடையாது, அதனால அம்மா கூடயும் பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைச்சேன். நான் அவ்வளவு பொசசிவா இருந்துட்டேன். ஆனா அதுக்கு பிறகு எனக்கு ஆலோசனை சொன்னவங்க அநேகருடைய ஆலோசனையை கேட்டு என் வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு நான் இன்னைக்கு சின்ன வயசுலயே மறிக்க போகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணு, இந்த நேரமாவது நான் ஆண்டவரிடத்துல போய் சேரணும்னு சொல்லி என்னை கேட்டுக்கொண்டாங்க. எனக்கு கண்களில கண்ணீரா வந்தது. ஏன் தான் sometime we allow the relationships to take an excess place. அம்மாவாவே இருக்கலாம், அப்பாவாவே இருக்கலாம், ரொம்ப வேண்டிய நண்பனாவே இருக்கலாம், வேண்டிய உறவினர்கள், உங்களை படிக்க வச்சவங்களாவே இருக்கலாம், உங்களை வாழ்க்கையில உயர்த்தி விட்டவங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கும் ஒரு அளவோடு கூட இருக்கிற உறவுல தானேங்க. அவங்க ஆலோசனையை கேட்கலாம், ஆனா தீர்மானம் எடுக்கிறது யார் தான் நீங்க எடுக்கணும்? நீங்க 2 பேர் தான் எடுக்கணும். கணவனும் மனைவியும் தான் தீர்மானம் எடுக்க வேண்டுமே அழியாமல், அப்பா அம்மா தங்களுடைய வாழ்க்கையின் நலத்தை, அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் நிமித்தம் அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இப்படி செய்தால் நலமாயிருக்கும், நீங்கள் யோசித்து செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. இஃப் யூ அலோவ் தட், அது வேகமா அடிச்சதுன்னா அந்த தாக்கம் உங்களை கொஞ்சம் பாதிக்க செய்யும். அதனுடைய காரியத்துக்கு பின்னதா பேசுறேன். ஆனா அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின போது அவர் சொன்ன ஒரு பெரிய வேதாந்தம் என்ன? தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் இடையிலே அம்மா, மாமியார், மாமனார் இவருடைய குறுக்கீடு அளவுக்கு மீறி இருக்கிறதினால் சில வேளைகளில் பிள்ளைகளின் குறுக்கீடும் ஏற்படலாம். பிள்ளைகளை நேசிக்க வேண்டிய அவசியம் உண்டு, பாசம் காட்ட வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் பிள்ளைகள் உங்களை இயக்கும் சக்தியாக மாறிவிடவே கூடாது.
தீர்மானம், குடும்பத்தை குறித்து இருக்கிற தீர்மானத்தில் நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தீர்மானங்களை எடுப்பதற்கு மற்றவர்கள் ஆமோதிக்கலாம் அல்லது வெறுக்கவும் செய்யலாம். Don't bother. If God leads you into a decision, come on, stick on to that. That's all. Finish. ஏனென்றால் இந்த உறவிலே அதிகமாக அவர்களுடைய ஈடுபாடு உங்களுக்கு உண்டாமானால் அந்த தாக்கம் கண்மலையின் மேல கட்டப்பட்டிருந்தால் அந்த வீடு உடையாது ஒருவேளை, ஆனால் கதவு ஜன்னல் காணாமல் போய்விடும். ஹலோ, ஆமா, கண்மலையில கட்டிருக்கனால அஸ்திவாரம் உடையாது, நீங்க பிரிஞ்சு போக மாட்டீங்க, டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா அடிக்கிற காத்துல எதெல்லாம் காணாம போயிரும்? ஜன்னலும் கதவு செல்லாரும் கூரையும் காணாமல் போய்விடும். You must be careful. You must be extra careful. Okay. Give respect, honor to your parents. No doubt about it. உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுங்கள், ஆனால் அவர்கள் சொல்லுவதுதான் வேதாந்தம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் 2 பேரும் எடுக்கிற தீர்மானமே உங்கள் குடும்பத்தை நடத்தட்டும், உங்கள் பிள்ளைகளை குறித்து தீர்மானிக்கட்டும், உங்கள் வாழ்க்கை குறித்து தீர்மானிக்கட்டும், உங்கள் வேலையை குறித்து தீர்மானிக்கட்டும். அதுவே உங்களை சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளும், தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறோம் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? யாரோ பின்னால சொல்றாங்க, எங்க அம்மா படுத்துற பாடு கூடவே வச்சிருக்கோம் கிளத்தை. கிளம் கூடவே இருக்குது, சாகவும் மாட்டேங்குது, புணு புழுன்னுட்டே இருக்கு. நாங்கெல்லாம் அப்படியா இருந்தோம், நாங்க அப்பாட்ட அப்படியா இருந்தேன், உங்க அப்பாட்ட அப்படியா இருந்தேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கார் மண்டைக்கு எடுத்து சொல்றது எனக்கு கேக்குது. பெங்களூர்ல எதுக்கு நிறைய ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு தான். Let us eat out. நல்லா கவனிங்க, தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நான் உங்களுக்கு சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். ஆதாமும் ஏவாளும் ஆதியில ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஏதேனிலே சாத்தான் எப்படி வந்தான் என்று கேட்காதீர்கள், அதெல்லாம் நான் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. எப்படியோ ஏவாளை தனியாக சந்தித்து விட்டான் சாத்தான். நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியத்தை சொல்லிவிட்டு நான் அதற்குள்ள போகணும், அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நாள் ஆதாமும் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வைத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும். ஸோ 2 பேரும் வாட்ச்மேன் டியூட்டியும் செய்யணும். 2 பேரும் ஒன்றாக தான் நடந்து போயிட்டு இருந்தார்கள். திடீர்னு ஏவாள் அக்கா சொல்லியிருக்க வேண்டும், டார்லிங், we are wasting our energy and wasting our time. நம்முடைய டைமையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்றோம். Instead of going together whole round, நீங்க வலது பக்கமா போங்க, நான் இடது பக்கமா வரேன், ஆஃப் டைம்ல முடிஞ்சிரும் சக்தி. அவன் சொல்லிருப்பான், சபாஸ், what a wise woman God has given me. எவ்வளவு நேர்த்தியான ஞானமுள்ள மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறார், சோத்திரம் ஆண்டவரே, நல்ல மனுஷிய கொடுத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் இப்படி போகும்போதுதான் இந்த ஏவாள் தனியா போகும்போதுதான் இந்த சாத்தான், ஏன்னா பெண்களுக்கு யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கணும்ல, ஒண்ணுமே கிடைக்கலனாலும் தேய்க்கிற பாத்திரத்தோட பேசுறேன், இவ்வளவு கருப்பாயிட்டியே. ஆகையினால அவனுக்கு, அக்கா நீங்க தனியா நடக்கிறீர்கள், நான் பேச்சு துணைக்கு வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள்ல படிச்சு புசினா புடிச்சிருக்க மாட்டா. ஒரு நாள் அவன் பார்த்து கேட்டிருக்க வேண்டும், என்னக்கா நேற்று மாதிரி இன்னைக்கு பிரிஸ்கா இல்லையே, பிரைட்டா இல்லையே, என்னமோ குறையா இருக்குத. அவ சொல்லிப்பா, எல்லாம் நல்லா தானே கிடைக்குது, நல்ல சமூகமான நல்ல சுகமான இடத்துல ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு. இல்லக்கா நேற்று இருந்த மாதிரி இல்ல, ஏதோ ஒரு விட்டமின் குறையுது. அப்படியா? ஆமா, எதுக்கு பியூட்டி பார்லர்ல பிசினஸ் எக்கச்சக்கமா நடக்குது. அங்க சுருக்கு உண்டாயிட்டு, இங்க ஒரு காயம் உண்டாயிட்டு, இங்க ஒரு தழும்பு உண்டாயிட்டுன்னு சொல்லியே உங்களை என்னத்தையா போட வச்சிடறான். போட்ட பிறகு இருக்கிற வெள்ளை தழும்பு பெருசாயிருது. போய் அவன்கிட்ட கேட்டா முழு மூசும் வெள்ளை ஆயிரும், அப்ப நீங்க இன்னும் பிரைட் ஆயிரும். நல்ல கவனிங்க. எப்படியோ ஓகே. இப்படி சொன்ன உடனே ஏவாளுக்கு ஒரே கலக்கம். அடுத்த நாள் கேட்கிறா, என்ன நான் இப்ப நேத்த மாதிரி இருக்கானா? இல்ல யூ ஆர் ஸ்டில் லேக்கிங் சம்திங். என்ன ஏதாவது கிடைக்க மாட்டேங்குதா? ஒரே ஒரு பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதானே கேட்டேன். அதனாலதான் டக்குன்னு பழிச்சா புசிச்சா கெடுத்தா கொடுத்தா எல்லாம் கெடுத்துட்டான். நல்ல கவனிங்க. இந்த டெசிஷன் மேக்கிங்ல மட்டும் அன்னைக்கு ஏவாள் அவரும் நானும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவோன்னு சாத்தானுக்கு சொல்லியிருந்தானா நடந்திருக்குமா?
நோ, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா the third fellow Satan would be out. நல்ல கவனிங்க. சில நேரங்கள்ல பிள்ளைகளை குட்டி சாத்தான்னு சொல்றது சில நேரம் அது நல்ல சாத்தானாவும் இருக்கும். அப்படியே தான் சாத்தான் மாதிரியே பிள்ளை ரூபத்துல வந்து இடையில நுழைஞ்சிருவான். Never allow your children to make a decision. Never allow your parents to take a decision for you. உங்களுக்காக அவர்கள் எடுக்கவே கூடாது. No, they can advise you. அவர்கள் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் தீர்மானம் எடுப்பதற்கு தேவன் உங்களைத்தான் இணைத்திருக்கிறார், உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். மூன்றாவதான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரம் முடிந்து விட்டது. நல்லா கவனிங்க. இப்ப கீழே இது எதை வதைக்கிறது? நான் முதல்ல சொன்னேன், சரீரம். the ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனையே தாக்க வருகிறது. நல்லா முதல்ல சொல்லிட்டேன், சிலருக்கு ஒவ்வொரு விதமான சரீர அமைப்புகள் உண்டு. அந்த சரீர அமைப்பை புரிந்து கொள்ளாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்படும் போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே ஒரு எரிச்சல், நம்முடைய காரியங்களிலே ஒரு சமாதான குறைவுகள் உண்டாகி காரியங்கள் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி சரீரத்திலேயும் மனதிலேயும் எமோஷன்ஸ் அண்ட் ஆல் அவர் தாட் லைன், தென் ஸ்பிரிட்லேயும் தாக்குதல்கள் வருவதற்கு பெரிய ஆதாரம் வேத வசனத்தின் மேல் நிற்பதே. என் ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலையின் மேல கட்டுற வீடு என்ன தாக்கம் வந்தாலும் நிற்கும். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மனைவியுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் வசனத்தின்படி வாழ்ந்து விட்டோம் என்றால், சொல்லுங்க நல்லா சொல்லுங்க, வசனத்தின்படி வாழ்ந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக 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 நம்ம வீட்டையோ குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒருவராலும் கூடாது. ஒரு சின்ன உதாரணம் மறுபடியும் சொல்றேன். நான் சமீபத்தில் நடந்தது. மார்ச் மாசத்துல நான் கல்கத்தாவை கிராஸ் பண்ண வேண்டியிருந்தது. கல்கத்தாவை கிராஸ் பண்ணி ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சின்ன பை தான் வச்சிருந்தேன். நான் கிராஸ் பண்ணும்போது ப்ரீபெய்ட் டிக்கெட் எடுத்தேன். டாக்ஸில எடுத்துட்டு வந்து நான் அவசரமா போகும்போது நடு ரோட்ல தொபீன்னு விழுந்து கிடந்தேன். 72 கிலோ உருவம், யாரும் தள்ளி விடாம ரோட்ல விழுந்து கிடந்தேன்னா என்ன நினைப்பீங்க? எனக்கோ பயங்கர வெக்கம். அது வேற, அங்க ரோட்லாம் ஒரே தூசி வேற. இப்ப திடீர்னு 2 பையங்க வந்தாங்க. ஒருத்தனுக்கு 9 வயசு, ஒருத்தனுக்கு 10 வயசு. அழுக்குன்னா அழுக்கு. எத்தனை நாள் ஆச்சு அவன் குளிச்சு. என்னை வந்து தூக்கி விட்டு டஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இப்போ அவன் விழுந்த ஷாக்கு இன்னும் மாறல. எல்லாரும் முன்னாலும் விழுந்துட்டோங்கிற அந்த 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 வெக்கமே என்னை வந்து இப்போ பேச விடாதபடி நிறுத்தி வச்சிருக்கேன். அவன் எல்லாம் டஸ்ட் பண்ணிட்டு ஐயா அடிபட்டுச்சான்னு கேட்டான். நான் ஒண்ணுமே பதில் சொல்ல. உடனே அந்த ஒரு பையன் ஓடினான், எங்கேயோ போய் ஒரு பாட்டில் எடுத்துட்டு இருந்தான். அந்த பாட்டில் எங்கேயோ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து என்னை கழுவி விட்டான். எனக்கு இங்க ப்ளீடிங். ஏன்னா விழுல என் பல்லு இந்த உதடுல குத்தி பல்லு ரோட்ல பட்டுச்சு, ஒரு ஹோலே விழுந்துச்சு. அதனால ப்ளீடிங். எனக்கோ வெக்கம். இதுக்கடையில் அந்த டாக்ஸி டிரைவர் ஓடி வந்து அவன் என்னைய டாக்ஸியில் உட்கார வச்சான். அப்போல்லோ பார்மசி பக்கத்துல இருந்து அங்கே போய் ஒரு மருந்து வாங்கி பெயின் கில்லர் வாங்கி கொடுத்துட்டான். நான் ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லலை. இப்போ டாக்ஸி ஹவுரா ஸ்டேஷனுக்கு போகுது. நான் ஆண்டவரோட சண்டை பிடிக்கிறேன். என்ன பிடிக்கிறேன்? காலையில் நல்லா தானே ஜெபம் பண்ணேன். காலையில் ஜெபம் பண்ணும் போது தூதர்கள் உண்டே கைகளில் ஏந்தி கொண்டு போவார்னு சொன்னீரை, எங்க அந்த ஆள் எங்க போயிட்டான்? அவனுக்கு அவ்வளவு ஓவர் டைமா? உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுவேன்னு வேற சொல்லிட்டு, இதனடா என்ன கட்டளை இட்டீர்? நான் கல்லல் நல்லா ஜெபம் பண்ணேன், பிரயாணத்துக்கு ஜெபம் பண்ணேன், என்னுடைய ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணேன், எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி தான் வந்தேன். உன் பாதம் கல்லில் இடராதபடி, உன் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கயிறுல மாட்டி கீழே விழுந்து கிடந்து உனக்கு தெரியலையா? பயங்கர சண்டை. எனக்கும் ஆண்டவருக்கும் 10 கிலோமீட்டர் ஒரு சண்டை. ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர், ரொம்ப அருமையான ஆண்டவர். பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, மகனே அவனை தூக்கி விட்டது யாரு? நான் உடனே என்ன சொன்ன, 2 dirty angels, 2 அழுக்கு பண்டாரங்கள், அவன் தான் என்னை தூக்கி விட்டான். ஆண்டவர் கேட்டார், how much you paid for them? Nothing. Who brought the water? Those fellows. How much you gave money? Nothing.
அப்ப ஆண்டவர் கேட்டாரு, இதுக்கு முன்னால இந்த கல்கத்தாவிலே நீ 2 பேரை ரொம்ப எதிர்ப்பல்ல, ரொம்ப வெறுப்பல்ல, அவங்க யாருன்னு கேட்டான். எனக்கு கல்கத்தால 2 பேரை ரொம்ப பிடிக்காது. நல்லா கவனிங்க, 350 போலியோ பிள்ளைங்களை தோல்ல போட்டு வளர்க்குற ஆளு. எத்தனை போலியோ பிள்ளைங்களை தூக்கி சுமந்திருக்கேன்னு கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். ஐ நோ. என் பிள்ளைகள் 3 பேரை நான் தூக்கி எறியப்பட்ட பிள்ளைங்களை எடுத்து என்னுடைய அவர்களுக்கு தகப்பன் ஆயிருக்கேன். அவ்வளவு இருதயம் உள்ளவன் தான், அவ்வளவு அன்பான இருதயம். 2000 பிள்ளைங்களுக்கு மேல பாதுகாக்கிறேன், 25,000 பிள்ளைங்களுக்கு மேல படிப்பு சொல்லி கொடுக்குறேன். போற இடத்துல எல்லாம் என் கையில ஏதாவது இருந்தா பக்கத்துல இருக்கணும் கொடுக்காம நான் சாப்பிட்டதே இல்லை. யோபு சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிறேன்னா கல்கத்தால 2 கூட்டத்தார பயங்கரமா வெறுத்தேன். எப்படி தெரியுமா? ஒன்னு இந்த டாக்ஸி டிரைவருங்க. நீங்க கல்கத்தா ஸ்டேஷன்ல இறங்குனீங்கன்னா நீங்க போகாத ஊருக்கு அவன் உங்களை ஏத்தி விட்டுருவான், வந்து பைய புடுங்குவான், எங்க போகணும்லாம் கேட்பான். உங்க கையில இருந்து பைய புடுங்க, நீங்க கேர்ஃபுல்லா இல்லைன்னா அவன்கிட்ட விட்டுருவீங்க. அவனை தூக்கி நீங்க போவீங்க, அவன் ஒரு டாக்ஸில வச்சு அனுப்பி விட்டுருவான், எங்க போறன்னு தெரியாது. அதனால அவனை எனக்கு ரொம்ப வெறுப்பு. கல்கத்தா ஏர்போர்ட்ல 2 குட்டி பசங்க ப்ரீபெய்ட் டாக்ஸி வாங்கியிருந்தாலும் அவன் வந்து பெட்டியை வந்து ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்காக அப்படி வந்து உங்க கையில இருந்து புடிங்கி. அதனால ஐ யூஸ் டு ஹேட் திஸ் வெதர். இப்போ ஆண்டவர் கேட்டாரு, இனிமே இவர்களை வெறுப்பாயா? நான் சொன்னேன், ஐம் சாரி லார்ட், ஐம் சாரி. அவங்களையும் நேசிக்கிறதுக்கு எனக்கு இருதயம் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிறகு நேற்றையோடு சேர்த்து 4 தடவை கல்கட்டா ஏர்போர்ட்டை அந்த பையங்களை தேடி பார்க்குறேன், காணோம். ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் வந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். இந்த பூமியின் பிதாக்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் காட்டினார். என்ன மாத்தினது எது தெரியுமா? என்னை மாத்தினது தெரியுமா? அந்த டாக்ஸியில இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். இவரோ நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவருடைய சுபாவம் அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவர்களாக மாறும்படி நம்மை சிருஷ்டிக்கிறான்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டு தேங்க்யூ லார்ட் என்று சொல்லிட்டு கண்கள்ல கண்ணீரோடு இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர் எனக்கு வலிக்குதான்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தவன் அழுத உடனே டாக்ஸியை நிறுத்திட்டான். என்ன சார் ரொம்ப வலிக்குதா? ஏதாவது உடஞ்சு போச்சா? நான் சொன்ன உள்ளம் உடைந்து விட்டது, உருகி விட்டது. அவனுக்கு விளங்கல. என்ன சார் சொல்றீங்க? நான் சொன்னேன், ஐ எம் எ கிறிஸ்டியன். என் ஆண்டவர் என்னோடு கூட பேசி என்னை சரி செய்வதற்காக விழ வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க. எதுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், சிக்ஷைகள் நடக்கலாம், ஃபேமிலியில காரியங்கள் நடக்கலாம். ஆனா நம்மளை நிலைப்படுத்துகிறது தேவவசனமே. அந்த வார்த்தையை மாத்திரம் நான் கேட்கலன்னா நான் இன்னைக்கு அவங்கள நேசிக்க மாட்டேன். ஐ லவ். இந்த தடவை கூட நான் கல்கத்தா வழியா தான் அங்க வந்தேன் பெங்களூருக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல என் பையன் வந்து ஒரு டாக்ஸி டிரைவருக்கு ஐ எம் சாரி, ஐ எம் கோயிங் டு த ப்ரீபெய்ட் டாக்ஸின்னு சொன்னேன். அவன் அப்படியே சார் தெரியாம பைய எடுத்துட்ட சார். அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க, நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க. வாட் அ glorious thing, God changed me. வசனம் தான் நம்மளை மாற்றும். வசனம் தான் அஸ்திவாரம். பிரச்சனை வரும், go back to the word of God. Definitely so many things will be unsolved in your family. உன் ஃபேமிலி லைஃப்ல அநேக காரியங்களை நீ தீர்மானிக்க கூடாதபடி உன்னுடைய வாழ்க்கையில நீ தடுமாறுகிற நேரங்கள் வரலாம். Let me tell and close this, go back to the word of God. தேவ வசனத்துக்கு நேராக திரும்புங்கள், தேவ வசனத்தில் தேடுங்கள், அதற்கு படி தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருவர் நேசிக்கிற நேசத்தையும் புரிந்து கொள்வதிலும் தேவன் தருவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.